வணக்கம். மேசம் ராசி நேயர்களே, நீங்கள் சொத்து விஷயத்தில் மறைக்கப்பட்ட தகவலால் சண்டை உருவாகியிருந்திருக்கும். சொத்து வாங்குவது அல்லது விற்கும் விஷயத்தில் ஏதேனும் ஒரு வில்லங்கமான அல்லது மறைக்கப்பட்ட தகவல் இப்போது வெளிவந்து பெரிய பஞ்சாயத்தையே கூட்டியிருந்திருக்கும். இதன் பின்னணி என்னவென்றால், லாபத்தை மட்டுமே குறிக்கோளாக வைத்து அவசரப்பட்டு எடுத்த சில முடிவுகளால் உங்களை சிக்கலில் தள்ளியிருந்திருப்பாங்க. சட்டப்படியான ஆவணங்களை சரியாக சரிபார்க்காததும், குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகளை கேட்காததுமே இதற்கு முக்கிய காரணம். சொத்து விஷயங்கள்ல அவசரப்படாம பொறுமையா செயல்படுவதுதான் நல்லது. அதாவது நீங்கள் பெரிய உங்க சொத்து விஷயத்திலேயா இருக்கட்டும் அல்லது வாங்குற விஷயத்திலேயா இருக்கட்டும், நீங்கள் ஒரு வில்லங்கமான அல்லது மறைக்கப்பட்ட தகவல் இப்போ வெளியே வந்திருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப மன கஷ்டத்தையும் பெரிய பஞ்சாயத்தையே உங்களுக்கு கூட்டி இருந்திருக்கும். இது பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, லாபத்தை மட்டுமே குறிக்கோளா வச்சு நீங்கள் அவசரப்பட்டு எடுத்த சில முடிவுகள் உங்களை சிக்கல்ல தள்ளி விட்டுருக்கும். அது மட்டும் இல்லாமல் சொத்து விஷயங்களை அவசரப்படாமல் பொறுமையா செயல்படணும்னு உங்களுக்கு தோன்றி இருந்திருக்கும். உறவினர்களோட அதீத தலையீடு உங்களுக்கு பாடத்தை கொடுத்திருந்திருக்கும். உங்கள் குடும்பத்திற்குள் இருக்கும் பலவீனங்களை உறவினர்கள் சிலர் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் வீட்டு முடிவுகளில் அதிகமாக தலையிட தொடங்கியிருந்திருப்பாங்க. இதன் அந்தரங்கம் என்னவென்றால், உங்கள் வீட்டு பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து கொள்ளாமல் அவர்களிடம் போய் நியாயம் கேட்டதுதான் நீங்கள் செய்த தவறு. வேலியே பயிரை தின்னும் கதையாக அவர்கள் உங்கள் குடும்பத்தை ஒற்றுமைப்படுத்துவதை விட பிரிப்பதற்கு அதிகம் முயன்றிருந்திருப்பாங்க. எனவே குடும்ப விஷயங்கள்ல மூன்றாம் மனிதர்களுக்கு இடம் தராமல் தள்ளியே வைக்கணும் நம்ம. அது நீங்கள் என்னவென்றால் உங்களோட வீட்டு பிரச்சனைகளை நீங்களே தீர்த்து கொள்ளணும். அது இல்லாம உறவினர்களோட பேச்சை உள்ள விட்டீங்கன்னா, அவங்களோட நியாயம் கேட்டு நீங்க செஞ்சு அதுதான் உங்களுடைய பெரிய தவறாவே இருந்திருக்கும். நியாயம் கேட்கறது தான். ஏன்னா, வேலியை பயிரை தின்னும் கதையா அவங்க உங்க குடும்பத்தை ஒற்றுமைப்படுத்துறேங்கிறத விட பிரிப்பதற்கு அதிகம் முயன்றிருந்திருப்பாங்க. அதனால குடும்ப விஷயங்கள்ல மூன்றாம் மனிதருக்கு இடம் தரவே கூடாது. அவங்கள தள்ளியே வச்சுக்கிடணும். தவறான புரிதலால பாதிப்புக்குள்ளான உறவு உங்களுக்கு நிறையவே இருந்திருக்கும். நீங்கள் நல்ல எண்ணத்துடன் செய்த ஒரு காரியம் அல்லது பேசிய ஒரு வார்த்தை உங்களுக்கு நெருக்கமான ஒரு உறவால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கும். இதன் ஆழமான காரணம் உங்களுடைய கனிவற்ற பேச்சு மற்றும் வெளிப்படுத்தும் விதம் சரியா இல்லாததுதான். உறவுக்குள் ஈகோ பார்க்காமல் நீங்கள் என்ன சொல்ல வந்தீர்கள் என்பதை பொறுமையாகவும் பக்குவமாகவும் புரிய வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை. தேவையற்ற பிடிவாதம் காப்பதை தவிர்த்தால் இந்த உறவு மீண்டுமே உங்களுக்கு நன்றாக மலரும். நீங்கள் ஏதாவது ஒரு பேசிய ஒரு வார்த்தை உங்களுக்கு நெருக்கமான ஒரு உறவால தவறாகவே புரிந்து கொள்ளப்பட்டிருந்திருக்கும். நீங்கள் பேசுகிற வார்த்தையில கொஞ்சம் புரிந்து அவர்கள் மற்றவர்கள் என்ன மாதிரி நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாம் புரிந்து கொண்டு பேச வேண்டும். உங்களுடைய உங்களுடைய கனிவற்ற பேச்சு மற்றும் வெளிப்படுத்தும் விதம் சரியா இல்லாததுதான் இதுக்கு காரணமா இருந்திருக்கும். உங்களுக்குள்ள உறவுகளுக்குள்ள நீங்க ஈகோ பார்க்காம நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை பொறுமையாகவும் பக்குவமாகவும் புரிய வைக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகவே இருந்திருக்கும். இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது. தடைப்பட்ட குடும்ப திட்டம் நிறைவேறப் போகிறது. உங்களுக்கு அது தைரியமான முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை தான் தரும். நெருப்பு ராசியான மேசத்தின் பலமே அதன் துணிச்சல்தான். தொழில், வியாபாரம் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எடுக்க பயந்த அல்லது தயங்கிய சில அதிரடி முடிவுகளை இப்போது தைரியமா எடுப்பீங்க. அந்த முடிவுகள் உங்களுக்கு பெரிய அளவில் சாதகமாகவும் எதிர்கால பாதைக்கு திருப்பு முனையமாகவும் அமைய போகிறது.
இப்போ நீங்கள் எடுக்க பயந்து அல்லது தயங்கிய சில அதிரடி முடிவுலாம் இப்போது உங்களுக்கு தைரியமாகவே நீங்கள் எடுக்கிறதுக்கு கை கொடுக்க போகிறது. அதன் முடிவுகள் உங்களுக்கு பெரிய அளவில் சாதகமாகவும் எதிர்கால பாதைக்கு திருப்பு முனையமாகவுமே அமையப் போகிறது. குடும்ப மரியாதை உயரப் போகிறது. நீ வரப்போகின்ற நாட்கள்ல சமூகத்திலும் சரி அல்லது உற்றார் உறவினர்கள் மத்தியிலும் சரி உங்கள் குடும்பத்தோடையும் அந்தஸ்தும் கௌரவமும் பல மடங்கு உயரும் வகையில சில சம்பவங்கள் நடக்கும். உங்கள் பிள்ளைகளின் சாதனையாலோ அல்லது உங்கள் உழைப்பாலோ குடும்பத்திற்கு பெருமை சேரும். உங்களை மதிக்காதவர்கள் கூட இப்போது தேடி மதிப்பு கொடுப்பாங்க. ஏன்னா உங்களோட குடும்பத்திலோட அந்தஸ்தும் கௌரவமும் பல மடங்கு உயரும் வகையில சில சம்பவங்கள் நடக்கப் போகின்றது இனி வரப்போகின்ற நாட்கள்ல. அதாவது உங்களோட பிள்ளைகளோட சாதனையோ அல்லது உங்களோட உழைப்பாலையோ குடும்பத்துக்கு பெருமை சேரப் போகிறது. ஹம், உங்களை மதிக்காதவங்க கூட இப்போ தேடி உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. மறைந்திருந்த திறமை வெளிப்படும் நாள் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நடக்கப் போகிறது. உங்களுக்குள் இருக்கும் தனித்துவமான திறமைகளை வெளிப்படுத்த நல்லதொரு வாய்ப்பு மேடைகள் அமையும். இத்தனை காலம் உங்களை சாதாரணமா நினைச்சவங்க உங்களுடைய புதிய ஆற்றலையும் திறமையும் பார்த்து வியந்து போவாங்க. இந்த திறமை உங்களுக்கு புதிய அங்கீகாரத்தையும் பாராட்டுகளையும் பெற்றுத்தரும். நீ வரப்போன்ற நாட்கள் உங்களோட திறமை எல்லாமே வெளிப்பட போகிறது. உங்களை சாதாரணமா நினைச்சவங்க உங்களுடைய புதிய ஆற்றலையும் திறமையும் பார்த்து வியந்து போவாங்க. இந்த திறமை உங்களுக்கு புதிய அங்கீகாரத்தையும் பாராட்டுகளையும் பெற்றுத்தரும். அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய குடும்பத்தோட பெருமையும் சேர்ந்தும் உங்களோட மதிக்கிறது கூட தெரியாதவங்கெல்லாம் இப்போ உங்களை தேடி மதிப்பாங்க. அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நல்லாவே அமையும். தொழில் வியாபாரமாக இருக்கட்டும் எல்லாவற்றிலையும் உங்களுக்கு ஒரு சில தைரியமா முடிவுகளை எடுத்தீங்கன்னா அதுதான் உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு மிக முக்கிய துணையாகவே இருந்திருக்கும். அது மட்டும் இருக்காமல் நீங்கள் பல மடங்கு உயரும் வகையில சில சம்பவங்களும் நடக்கப் போகிறது. உங்கள் தொழில் மூலியமாகவோ அல்லது நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மூலியமாகவோ நடந்திடும். இது உங்களுக்கு தனித்துவமான திறமைகளை வெளிப்படுத்துகிற ஒரு நல்லதொரு வாய்ப்பு மேடையாகவே அமைய போகிறது. நீ வரப்போகின்ற நாட்கள்ல இவை அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தால் இனி வரப்போகிற நாட்கள் நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது. தடைப்பட்ட குடும்ப திட்டம் நிறைவேறப் போகிறது. உங்களுக்கு அது தைரியமான முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை தான் தரும். நெருப்பு ராசியான மேசத்தின் பலமே அதன் துணிச்சல்தான். தொழில் வியாபாரம் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் எடுக்க பயந்த அல்லது தயங்கிய சில அதிரடி முடிவுகளை இப்போது தைரியமா எடுப்பீங்க. அந்த முடிவுகள் உங்களுக்கு பெரிய அளவில் சாதகமாகவும் எதிர்கால பாதைக்கு திருப்பு முனையமாகவும் அமையப் போகிறது. இப்போ நீங்கள் எடுக்க பயந்து அல்லது தயங்கிய சில அதிரடி முடிவுலாம் இப்போது உங்களுக்கு தைரியமாகவே நீங்கள் எடுக்கிறதுக்கு கை கொடுக்க போகிறது. அதன் முடிவுகள் உங்களுக்கு பெரிய அளவில் சாதகமாகவும் எதிர்கால பாதைக்கு திருப்பு முனையமாகவுமே அமையப் போகிறது. குடும்ப மரியாதை உயரப் போகிறது. நீ வரப்போகின்ற நாட்கள்ல சமூகத்திலும் சரி அல்லது உற்றார் உறவினர்கள் மத்தியிலும் சரி உங்கள் குடும்பத்தோடையும் அந்தஸ்தும் கௌரவமும் பல மடங்கு உயரும் வகையில சில சம்பவங்கள் நடக்கும். உங்கள் பிள்ளைகளின் சாதனையாலோ அல்லது உங்கள் உழைப்பாலோ குடும்பத்திற்கு பெருமை சேரும். உங்களை மதிக்காதவர்கள் கூட இப்போது தேடி மதிப்பு கொடுப்பாங்க. ஏன்னா உங்களோட குடும்பத்திலோட அந்தஸ்தும் கௌரவமும் பல மடங்கு உயரும் வகையில சில சம்பவங்கள் நடக்கப் போகின்றது இனி வரப்போகின்ற நாட்கள்ல. அதாவது உங்களோட பிள்ளைகளோட சாதனையோ அல்லது உங்களோட உழைப்பாலையோ குடும்பத்துக்கு பெருமை சேரப் போகிறது. உங்களை மதிக்காதவங்க கூட இப்போ தேடி உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க.
மறைந்திருந்த திறமை வெளிப்படும் நாள் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு நடக்கப் போகிறது. உங்களுக்குள் இருக்கும் தனித்துவமான திறமைகளை வெளிப்படுத்த நல்லதொரு வாய்ப்பு மேடைகள் அமையும். இத்தனை காலம் உங்களை சாதாரணமா நினைச்சவங்க உங்களுடைய புதிய ஆற்றலையும் திறமையும் பார்த்து வியந்து போவாங்க. இந்த திறமை உங்களுக்கு புதிய அங்கீகாரத்தையும் பாராட்டுகளையும் பெற்றுத்தரும். நீ வரப்போன்ற நாட்கள் உங்களோட திறமை எல்லாமே வெளிப்படப் போகிறது. உங்களை சாதாரணமா நினைச்சவங்க உங்களுடைய புதிய ஆற்றலையும் திறமையும் பார்த்து வியந்து போவாங்க. இந்த திறமை உங்களுக்கு புதிய அங்கீகாரத்தையும் பாராட்டுகளையும் பெற்றுத்தரும். நீ- அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய ஆஹ், குடும்பத்தோட பெருமையும் சேர்ந்தும் உங்களோட மதிக்கிறது கூட தெரியாதவங்கெல்லாம் இப்போ உங்களை தேடி மதிப்பாங்க. அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்